அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு விளாக் பார்க்கலாம். அதுக்கு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 16th டிசம்பர் இன்னைக்கு வந்து என் செகண்ட் பையன் அஸ்லானுக்கு வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எல்லாருமே அவனோட ஃபியூச்சருக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் செஞ்சு வச்சுட்டு அவனையும் குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு லஞ்ச் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்லேருந்து நெத்திலி மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் நெத்திலி மீன் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்காக மசாலா எல்லாமே பரட்டி ஃபிஷ் வந்து கொஞ்ச நேரம் மேரினேட்காக ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன். எத்தனை பேருக்கு வந்து நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்குவோம். சின்ன சின்ன மீனாக இருந்தாலும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். லன்ச்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மேலே சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு குட்டீஸ் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் பொட்டேட்டோஸ் வந்துருந்துச்சு. பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். 250 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து தோல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா தின்னான ஸ்லைஸாக வந்து சீவி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஷேப்பில் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீனான டவலில் வந்து ஒன்று ஒன்றா வச்சு நல்லா வந்து எக்ஸஸ் வாட்டர் போகிறதுக்காக நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஹீட்டான ஆயிலில் ஒன்று ஒன்றா சேர்த்து 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் மொறு கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண நல்லா சூப்பராகவே இருக்கும். வெளியே பேக்கெட்டு சிப்ஸ் வாங்கி தரதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ரொம்பவே குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் போட குட்டீஸ் வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்டுருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. டே அப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.